ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து தையல் தொழிலை வந்து தொழிலாக எடுத்து வீட்டிலேருந்து பண்ண போகிறேன்க்கா. நான் வந்து எனக்கு கரெக்டாக எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. நான் இப்போ தான்க்கா புதுசாக வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ தான் நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டில் வந்து எனக்கு ப்ளவுஸ் நிறைய வருது, என்னால் வந்து டைம் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலேயும் வந்து கரெக்ட் டைமுக்கு உங்களால் ப்ளவுஸ் கொடுக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து நான் தைக்கிறேன், நான் தைக்க போறேன்க்கா, நான் வந்து தொழிலா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து இல்ல பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து பண்ணுங்க நல்லா இருக்கும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா பண்ணுங்கம்பாங்க. ஒரு சிலர் கஸ்டமர் வந்து திட்டுவாங்க, நீ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை தொழில் எடுத்து பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு எல்லாமே தெரியுதா அப்படிங்கிறது. ஒரு சில விஷயம் வந்து நம்ம தைக்க தைக்க தான் கற்றுக்க முடியும். எல்லாராலையும் வந்து இப்போ 3 மாதம் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, அதை முடித்த உடனே நான் உங்களால் வந்து நல்ல டெய்லர் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பை கரெக்ட் பண்ணிட்டே வர வர தான் நம்மளால் வந்து நல்ல டெய்லராக ஆக முடியும். அதனால் அதுக்காக பயந்து போய் நீங்கள் வந்து தைக்காமல் இருக்காதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் டைமை வந்து எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா, உங்கள் தொழில் வேற, உங்கள் வீடு வேற அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க தொழில் எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டோட எந்த வேலையுமே வந்து பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்க வேலை வந்து உங்க வீட்டு வேலையுமே வந்து இப்படிதான் நீங்க பாதிக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல செக் பண்ணுங்க. நம்ம எந்தெந்த டயத்துல என்னென்ன வேலை பண்ண போறோம், ஒரு தொழில் பண்ணணும் வீட்டுல இருந்து அப்படின்னு நினைக்கிறோம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் வேலை செய்யாம அடுத்த நாள் ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா முழு மனசா நம்ம வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய வந்து நிறைய முயற்சி பண்ண முடியும், நிறைய புதுசா கத்துக்க முடியும், நிறைய வந்து சம்பாதிக்கவும் முடியும். எல்லா வீட்டு வேலையும் பாக்குறது எல்லாமே வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல உட்காருங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், காலையிலே வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிஷின்ல உட்காருங்க அப்படிங்கிறது. எதுக்குன்னா, நம்ம அங்கேயும் அரைகுறை வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது. நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்தோம் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு ஈவினிங் நம்ம குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை இருக்கும். அதுக்குள்ள நம்ம முக்காவாசி வேலையை வந்து தைக்கிறதுல முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன் எப்பவுமே. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம கொடுக்குறது தான் நம்ம தொழிலை வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் தான். அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கணும். எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம கொடுக்கணும். இப்படி ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக வந்து தொழிலில் மேலே வர முடியும். நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து தைக்கிறவங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுக்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ கடையில் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 நாள் முன்னாடியே 10 நாள் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. ஏன்டா இப்போவுமே வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க சொன்னது அதான், நான் ஒரு பெரிய டெய்லர் ஷாப்பில் வந்து கொடுத்தேன்க்கா, அவங்க கிட்ட வந்து 10 நாள் ஆகுது ஒரு ப்ளவுஸ் தச்சு வாங்குறதுக்கு, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு இப்போ கூட ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கிடைக்கும் போது வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அடுத்தடுத்து கஸ்டமர் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிறது வந்து எல்லா டெய்லருக்கும் உள்ளதான், அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சரிக்கா சரி பண்ணி தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஆர்கியூ பண்ணக்கூடாது எப்போவுமே. நம்ம மேக்ஸிமம் நம்ம கிட்ட தான் தப்பு இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. டெய்லியுமே வந்து ஒரு நோட் எடுத்து நைட்டு உட்காந்து எழுதுங்க. நான் இந்த ப்ளவுஸ் இன்னைக்கு கொடுக்கணும், அதாவது நாளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதே மாதிரி நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், மிஷினில் உட்காரணும், எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இடையில ஃபோன் பேசுறது, அதுக்கப்புறமா ஃபோன் பார்த்துட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து மறந்துடுங்க. ஃபோன் பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க, அந்த டைம் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைக்கா நான் ஃபோன் பார்க்குறதுனால என் தொழில் வந்து கெட்டு போகாது, நான் அதை பார்த்துட்டே தச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோனே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தொழிலை வந்து எந்த இடத்துலையும் வந்து பாதிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து தச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் யாராவது வருவாங்க உட்காந்து பேசுவாங்க. கஸ்டமராகவே இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்கள வந்து அவங்க வீட்டு கதை, அவங்க குடும்ப கதைலாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த தொழிலில் வந்து நீங்கள் 2 விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் கேட்ட டயத்தில் நம்ம ப்ளவுஸ் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அவங்க ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னாலும் அதை சரி பண்ணி தான் நம்ம கொடுத்தாகணும். அதனால எப்போவுமே வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு திடீர்னு ஒரு விஷயம் வந்து நடக்குது, அதுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா
முன்னக்கூட்டியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க கஸ்டமர்கிட்ட. ஏன்னா அவங்களும் வந்து அவங்க வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க, இல்லை வேற எங்கேயோ போட்டு போகிறது தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்மளால கெட்டு போகக்கூடாது. மேக்ஸிமம் தச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். முடியலையா இன்ஃபார்மாவது பண்ணிடுங்க, இந்த மாதிரி விஷயம்க்கா. ஒரு சிலர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு சரிக்கா பரவாயில்ல நீங்கள் வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் திட்டுறதும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்படினாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷனாவது அவங்க பார்ப்பாங்க. அதனால அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இதில் வர்ற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்போவுமே வந்து நான் ஒரு தொழில் பண்ணி நான் சம்பாதிக்கிறத விட முக்கியமான விஷயம் அதில் சேமிப்பு எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்காக வந்து செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் இப்போ 100 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது சேமிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் டெய்லி வருமானம் வருமா, டெய்லி வந்து ப்ளவுஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் கிடையாது. கொஞ்ச நாள் போக போக நீங்கள் நல்லா வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு நிறைய ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சிட்டுனா கூட டெய்லி ஒர்க் இருக்கும், டெய்லி அமௌண்ட் இருக்கும். மற்றபடிக்கு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு வாரம் ஒரு 4 நாள் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா 2 நாள் ப்ளவுஸ் இருக்காது. அந்த டைம் நமக்கு யூஸ் பண்ணதுக்கும் செலவு காசு தேவைப்படும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்கக்கா, வீட்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு நான் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லாருமே வந்து அவளுக்கு தைக்க இருக்குது, நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காலையிலே தெரியும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வீட்டு வேலையை கரெக்டாக முடிச்சிருங்க. நமக்கும் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். நம்ம தொழிலால் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையும் கரெக்டாக முடிக்கணும், அதே மாதிரி நம்ம தொழிலையும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு சில நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும், சில டைம் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டிய நிலமை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் படாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 இடத்துலையுமே நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை டெய்லர்ஸ் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து கை வலிக்கு கால் வலிக்குன்னு சொன்னால் எதுக்கு போட்டு நீ இதை பண்ணிட்டு இருக்க, நாங்களாம் உன்னை செய்ய சொன்னோம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து தச்சு கொடுத்துட்டேன்க்கா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இல்லை வந்து ஒரு ப்ளவுஸை வந்து மாற்றி அடிச்சிட்டேன், இல்லை கஸ்டமர் வந்து பெருசாக கேட்டிருந்தாங்க, அதாவது ஒரு லூஸாக கேட்டிருந்தாங்க, நான் டைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க நிறைய பேர். ஒரு சிலர் வந்து போல்டாக பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரு டெய்லரே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நானுமே வந்து ப்ளவுஸை தப்பாக தைச்சிருக்கேன், அந்த ப்ளவுஸை அதே மாதிரி வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து தச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. அதனால் டெய்லராக இருக்க எல்லாருமே இதை கடந்து தான் போயிருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணுறதுனால நீங்கள் டெய்லரே கிடையாது, உங்களுக்கு தைக்கவே தெரியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சின்ன சின்ன தப்பு பண்ணி பண்ணி தான் கற்றுக்க முடியும். எல்லா தொழிலையும் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் வந்து தையல்னு படிக்கும்போது நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தான் உண்டு, கிராஸ் கட்டிங் உண்டு. இப்போ ஏகப்பட்ட டிசைன் வந்துருச்சு, ஏகப்பட்ட மாடல் வந்துருச்சு. எல்லாமே நம்மளுமே வந்து இன்னொருத்தங்களை பார்த்து கற்றுக்கிறது தான். கற்றுக்கிறத பற்றி எந்த தப்புமே கிடையாது. ஒரு டிசைன் கேட்குறாங்க, அந்த டிசைன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணி எப்படி தைக்கணும்னு பார்த்துட்டு தைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரை பண்ணாமே எனக்கு இது வராது, இது எனக்கு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த டிசைன் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்படிலாம் யோசிக்காமல் உங்களால் முடியும் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எதையுமே எல்லாரும் ஸ்டார்டிங்லேருந்தே கற்றுக்கிட்டது கிடையாது. எல்லாருமே வந்து தப்பு பண்ணி தான் வந்து கற்றுக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய சம்பாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வந்து வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களையும் பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு உங்களால் வந்து ஒரு 1500 ரூபா 2000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இதில் சம்பாதிக்கலாம். நம்ம உழைப்பு தான் முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் தச்சிட்டு இருக்க எனக்கு போர் அடிக்குதுக்கா, ஒரு மாதிரி இருக்குது, டெய்லி தைச்சா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் நான் 10 மணிக்கு உட்கார்றேன் அப்படின்னா ஒரு 12:30 வரைக்கும் தைப்பேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் உட்காருவேன். எனக்கு ப்ளவுஸ் இருக்கிறத பொறுத்து ஒரு 1 ஹவர் உட்காந்துட்டு திரும்ப வந்து நான் 1:30 மணிக்கு தைக்க ஆரம்பிப்பேன். இப்படி வந்து உங்களுக்கே கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. யாரும் உங்களை வந்து எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயம் மட்டும் கற்றுக்கோங்க. ப்ளவுஸை வந்து கஸ்டமர் எனக்கு 2ஆம் தேதி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி நைட்டு அந்த ப்ளவுஸ் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளும் டெய்லர்ஸு, நம்ம வீட்லேயும் வந்து சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, ஒரு நல்லது கெட்டது வரும், எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டியது வரும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம தைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
எப்போவுமே வந்து கஸ்டமர் 2ஆம் தேதி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் பில் புக்கில் 1ஆம் தேதின்னு எழுதுங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால் அதை தைக்க முடியும். நமக்கு ஒரு அசால்ட்டு தினம் வந்து நம்ம வந்து இல்லை 2ஆம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு எங்கேயாவது போகிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது. அதனால் கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம கஷ்டமா இருக்கும். இல்ல எனக்கு இது முடியும், என்னால வந்து இதை சமாளிக்க முடியும், இந்த விஷயத்த வந்து நான் என் வீட்டையும் என் தொழிலையும் எந்த விதத்துலையும் பாதிக்காம என்னால கொண்டு போக முடியும் நாம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போகலாம். பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கு மிஷின்ல உட்காந்து 3 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சாலே உங்களால தாராளமா கிட்டத்தட்ட 5 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்க முடியும். நிறைய சம்பாதிக்கவும் முடியும். நம்ம கையில தான் இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம், எதனால டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபோன் கையில வச்சிருந்தா டைம் போறதே தெரியாது. பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு தச்சுக்கலாம், ஈவினிங் தச்சுக்கலாம், இப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ண என்ன ஆகும்னா நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்த டைமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு கிடைச்ச நாள் வந்து நமக்கு பொக்கிஷம் மாதிரி. இந்த டைமை பயன்படுத்தி அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வீட்லேயும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போவேன்னு தெரியாமல் சில பிரச்சனைலாம் வந்து சந்திச்சிருக்கேன். ஏன்னா ப்ளவுஸ் மொத்தமாக இப்போ இன்னைக்கு தைக்க வேணாம் நாளைக்கு நான் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு 2 சேர்ந்து எனக்கு கஸ்டமர் வந்து கேட்டு கடைசியில் வந்து அதை ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு உட்காந்து விடிய தச்சு இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. அதனால மேக்ஸிமம் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்தந்த டயத்துக்கு கரெக்டாக வந்து உங்களால் கொண்டு போக முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. முடியாதுன்னு நினச்சா எதுவுமே நம்மளால முடியாது. இல்லை முடியும், என்னால் இது பண்ண முடியும், நான் வந்து இதை சமாளிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணிடுவேன்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களால அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. யார் வந்து நீ உன்னால் முடியாது, உனக்கெலாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு முடியும்னு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தொழில் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் 2மே இருக்க தான் செய்யும். ஒரு டைம் வந்து ப்ளவுஸ் நிறைய வரும், ஒரு டைம் ப்ளவுஸே வராது. 2யுமே வந்து நம்ம சமாளித்து கொண்டு போய் தான் ஆகணும். அதுக்கு தான் கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் தொழிலை வந்து விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதுக்கான நேரத்தை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்து உங்கள் டைமை வந்து ஒதுக்கணும். உங்கள் டைம் உங்களுக்கு தான் வந்து கரெக்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.